நீங்க உங்க பில்டிங்ல உள்ள ரூஃப் கான்கிரீட்டிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய 8 முக்கியமான விஷயங்களை பத்தி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், ஃபார்ம் ஒர்க். நீங்க பண்ற ஃபார்ம் ஒர்க் எப்பவுமே கிளீனாவும் லீக்கேஜ் ப்ரூஃபா இருக்கான்றதை எப்பவுமே என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷட்டரிங் ஆயில் அப்ளை பண்றது, அது ஈவனா அப்ளை பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நீங்க டீஷட்டரிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க ஃபார்ம் ஒர்க்குக்கான ஷட்டரிங் சப்போர்ட்ஸ் எப்பவுமே 1 மீட்டர் ஒன்ஸ் வந்துட்டு வச்சிருக்கீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன்ஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ் அண்ட் டக்ட்ஸ் எல்லாமே ஆஸ் பர் அப்ரூவ்ட் டிராயிங் படி இருக்கான்றத கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நீங்க பண்ணிருக்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபேப்ரிகேஷன்ல ரீபாரோட சைஸ் அண்ட் ஸ்பேசிங் வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கோட மேட்ச் ஆயிருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கவர் பிளாக் 1 மீட்டர் ஒன்ஸ் ஒரு கவர் பிளாக் வச்சிருக்கீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. லேப் லென்த் அண்ட் பெண்ட் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் படி இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. தேர்ட், எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ். உங்க எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அலைன்டா ஆஸ் பர் டிராயிங் வந்து பண்ணிருக்காங்களான்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களோட கான்டியூட்டும் ரீபாரும் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கான்டியூட்டோட ஜங்ஷன் பாக்ஸ்ல எல்லாத்துலயுமே கரெக்டா சீல் பண்ணிருக்காங்களா என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கான்கிரீட்டிங் பண்ணும்போது அந்த ஜங்ஷன் பாக்ஸுக்குள்ள கான்கிரீட் போய்க்காது. ஃபோர்த், சர்வீஸ் கோஆர்டினேஷன். சர்வீஸ் கோஆர்டினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸாக இருக்கலாம், நம்மளோட பிளம்பிங்காக இருக்கலாம், எல்லா லைன்ஸுமே நம்மளோட சிவிலும் எம்இபி டிராயிங்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்த்துட்டு என்ஷூர் பண்ணிட்டு நம்ம கான்கிரீட்டிங் பண்ணுறதுன்றது நல்லது. ஃபிஃப்த்து, கான்கிரீட் போரிங் பிளான். உங்கள் இன்ஜினியரோட அட்வைஸோட போரிங் சீக்வன்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம கோல் ஜாயிண்ட்ல வர ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த், மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கணும். சைட்ல கான்கிரீட் மிக்சிங்கான செட்டப்பாக இருக்கலாம், வைப்ரேட்டர், என்எஃப் மேன் பவர், அதுக்கான பம்ப்ஸு அண்ட் பிளஸ் வாட்டர் ஃபார் கியூரிங்கை எப்பவுமே ரெடியாக வச்சுக்கிறதுன்றது நல்லது. செவன்த், சேஃப்டி அண்ட் ஆக்சசிபிலிட்டி. உங்களோட ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம், ஸ்கஃபோல்டிங் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னாலும் நம்மளோட சேஃப்டி ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கோமான்றதை செக் பண்ணிக்கணும். எய்த், ப்ரீ கான்கிரீட்டிங் அப்ரூவல்ஸ். நீங்கள் கான்கிரீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஃபேப்ரிகேஷனாக இருக்கலாம், ரீபாரோட அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே உங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணியிருக்கணும். இந்த 8 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்லாபோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கன்சல்டிங் தேவைப்படுது அப்படின்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.